அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறேன் தெளிவா கேக்குதா? முறை செய்யான் செய்த தளமையும் நெஞ்சில் நிறையில்லான் மேற்கொண்ட தவமும் நிறையொழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் புதரின்கண் தூவிய வித்துக்கள் என்னும் திருக்கடிக பாடலிருந்து புதரில் தூவிய வித்துக்களை என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. இது போல நம்முடைய செயல்கள் புதரில் தூவிய வித்துக்களாக இல்லாமல் விருட்சமாக மாற நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்வோம். இன்னும் திருக்கடிக பாடலோடு தமிழ் வகுப்பை இனிதே துவங்குவோம். நேரத்து தொடங்கலாமா? நான் பேசுறேன் கேக்குதுல எல்லாருக்கும்? கேக்குது. இதுல இந்த ஊமையால் பொருள் அறிக அந்த தலைப்புகள் பார்க்கிறோம். இது எளிமையான தலைப்பு நம்ம பெரும்பாலும் நீங்க எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்ட தலைப்பு தான். இந்த தலைப்புகள்ல வினாக்கள் பார்த்தோம்னா, முதல் வினா ஸ்னேகாக்கு கேட்கலாமா? காக்கை உட்கார பனைமரம் விழுந்தது போல இந்த உவமை தொடருடைய பொருள் இல்ல, இது என்ன இடக்குறிப்புன்னு கேட்கிறாங்க. ஜோதிகா சொல்லுங்க. காக்கை உட்கார பனம்பழம் இல்ல பனைமரம் விழுந்தது போல. எதிர்பாராத நிகழ்வு, தற்செயல் நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வா தற்செயல் நிகழ்வா அப்படின்றது. எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னா நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து போயிருப்போம், அங்க வேற ஒண்ணு நடந்துச்சுன்னா அது எதிர்பாராத நிகழ்வு. தற்செயல் நிகழ்வுன்றது நம்ம எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்ப இந்த காக்கா போய் பனைமரத்து மேல உட்காரும் போது ஏதோ ஒண்ணு விழுகும் இல்ல இது நடக்கும்னு அது எதுவுமே எதிர்பார்த்திருக்காருல்ல, அப்ப அது தற்செயல் நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வுன்றது எதை சொல்லுவோம்? பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டினா தண்ணி வரும் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்து போயிருப்போம். ஆனா அங்க போய் கிணறு வெட்டும் போது தண்ணிக்கு பதிலா பூதம் வந்துருச்சு. அப்ப இது நம்ம எதிர்பார்த்து போனது இன்னும் நடந்தது அதான் எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா ஐஷுக்கு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஐஸ்வர்யா மேம், எல்லாத்துக்கும் தெரிவதா மேம்? சொல்லலாம். வேற புகழோடு விளங்குதலா மேம்? மேம் கேக்கல மேம். எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லாமான்னு கேக்குறேன். வெளிப்படைத்தன்மை அப்படி வராதுல மேம். உள்ளங்கையில் நெல்லிக்கனி அதுக்கு என்ன பொருள் வரும்? வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி தான் மேம் வெளிப்படைத்தன்மை. புகழ் பெற்று விளங்குதல். புகழ் பெற்று விளங்குதல் எல்லா பாப்புலரா இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரி. சரிங்களா? கௌஷியக்காக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நல்ல செயல்கள் நடைபெறுவதாக. ஒரு அப்படியே நம்ம நினைச்சது தன்னால் நடக்கும்ல, அது மாதிரி இன்பம் மிகுதி நல்ல செய்தி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆதிலட்சுமி அக்கா உங்களுக்கு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. 2024 previous year question.
சொல்லுங்கக்கா. மேம் அது ஒண்ணு ஒட்டாம இதாகுமே அப்படியா மேம்? ஒற்றுமை இன்மை மேம். ஒற்றுமை இன்மை மேம். ஒற்றுமை இல்லை. நெல்லிக்காய் முடிவுன்னு ஆளாளுக்கு ஒரு திசையில சதுரி ஓடல, அப்ப ஒற்றுமை இல்லை. ஜோதிகாக்கு கிணற்று தவளை போல. வெளி உலகம் அறியாமை மேம். வெளி உலகம் தெரியாம இருக்கு. வெளி உலகம் அறியாமை. அனிதாக்காக்கு மலரும் மனமும் போல. மலரும் மனமும் போல. ஒற்றுமை மேம். ஒற்றுமை. ஓகே. அடுத்து வித்யாக்காக்கு கடலில் கரைத்த பெருங்காயம் போல. வித்யாக்கா ரஞ்சிதனா சொல்லுங்க. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. சொல்லவா மேம்? பிரேமாக்கா பயனற்ற சொல் மேம். சொல்லுங்க. கேட்கல. பயனற்ற சொல். அவ்வளவுதான். பயனற்ற செயல். ராஜ்மோகன் சார், உங்களுக்கு நிலவும் வானமும் போல. ஒன்றாக எடுத்துலாம் மேம். ஒன்றி எடுத்துலாம் மேம். புரியல சார். ஒன்றி எடுத்துலாம் மேம். நிலவும் வானமும் போல மேம். ஒற்றுமை. ஓகே மேம். சர்மியக்காக்கு கல்மையை எழுத்து போல. நிலைத்து நிற்பது. ஓகேவாக்கா, நிலைத்து நிற்பது. ஐஸ்வர்யாக்கு மடை திறந்த வெள்ளம் போல. தடையின்றி மிகுதியாக மேம். தடையின்றி மிகுதியாக வருது. இலவு காத்த கிளி போல. யார் சொல்றா? ஏமாற்றம் மேம். ஏமாற்றம். சூப்பர். ஏமாற்றம். சார், உங்களுக்கு இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்ட நாகம் போல. பயங்கரமா மேம். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா மேம்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல. யார் சொல்றா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல. மிளிர்களா மேம்? சுடர் விட்டு ஜொலிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுக்காக சொல்றது. மலைமுகம் காணா பயிர் போல. ஏக்கம். ஏக்கம், வறுமை, அதெல்லாம் கொடுக்கும். அனலிட்ட புழு போல. துன்பம். துடிதுடித்து போறது மேம். துடிதுடிச்சு கிடக்குது. இருக்கலாம். சரி சரி. அனலிட்ட புழு போறோம்னா துன்பம், வேதனை எல்லாம் வரும். பற்றின்றி இருத்தல் எதுக்கு வரும்? தாமரை இலை நீர் போல. தாமரை இலை மேல் நீர் போலதான் வந்து பற்றின்றி இருத்தல். நான் வந்து ஒரு உவமை தொடர் சொல்றேன், அதை உருவகமா மாத்துங்க. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டோர் வெள்ள இன்பத்தில் நீந்தினர். இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். என்ன சொல்றீங்க? இன்ப வெள்ளம். இன்ப வெள்ளம். இன்ப வெள்ளத்தில். நமக்கு என்ன சொல்றோம்? வெள்ள இன்பத்தில் நீந்தினன்றது உவமை, இன்ப வெள்ளத்தில் நீந்தினன்றது உருவகம். சரிங்களா? அடுத்து வந்து அனிதாக்காக்கு
முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். இந்த உவமையை உருவகமா மாத்திருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். தனது வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். நகைமுத்து அது அப்படியே மாத்தினீங்கன்னா உருவம் கிடைச்சு. நகைமுத்து வில் போன்ற உருவத்தை பெற்றிருந்தாள் மேம். இதுல முதல் எது உவமைன்னு சொல்லுங்க. முத்து போன்ற அந்த மாதிரி வரும் மேம். புரியலக்கா. அந்த வில் போன்ற புருவமான வில் போன்ற புருவம். போன்ற புருவத்தில் அப்ப இந்த வில் போன்ற புருவம்ன்றத உவமை. இது எப்படி உருவமா மாத்தலாம்? புருவவில். அவ்வளவுதான். நகை முத்து நகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். ஓகேவா? ராஜகுமாரக்காக்கு ஒரு உவமை சொல்றேன், நீங்க அத உருவகமா மாத்தி சொல்லுங்க. சரிங்களா? தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். மொழி போன்ற தேனை வாய்ப்பவளம் திறந்து படித்தாள். உருவகத்துல போன்றன்றது வருமா? சாரி மேம். மொழியின் வரும் மேம். வாய்ப்பவளம் படித்தாள். இல்லக்கா, இப்ப வந்து சொல்லுங்க. தேன் வாய்ப்பவளம் படித்தாள். மொழித்தேனை பவளவாய் திறந்து படித்தாள். இங்க அந்த போன்றன்ற அந்த உவமை உருவமா சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொன்றுலயுமே ஒரு உவமை ஒரு உருவகம் ரெண்டுமே கொடுத்தனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னா 9th நியூ புக்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தொடர்களை கொஞ்சம் இன்னொரு தடவை சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் ஷர்மி அக்காக்கு. குழலின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையில் இருந்து நீங்கினார். குழலின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையில் இருந்து மீண்டார். கடல் போன்ற கவலையை வந்து கவலை கடல் அப்படி சொல்லி மாற்றணும். இப்ப சொல்லலாம்.
நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை உவமை? நிழல் போல தொடர்ந்தான். ஐஸ்வர்யா சொல்லுங்க. நிழல் போல தொடர்ந்தான் வினை உவமையா, பயன் உவமையா, வடிவ உவமையா, உருவமையா? வடிவ ஊமை மேம். நம்ம 11th புக்ல இருக்கு. போன வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின். உரு உவமை. சரி, உரு இல்ல, வினை உவமை. உங்க புக்ல என்ன இருக்கு? புக்ல என்ன இருக்கு? இருங்க, மாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வடிவம் தானே மேம். புக்ல வடிவம் இருக்கு. சரி, ஓகே. இதுல வினைன்னு கொடுத்துருக்காங்க. நான் புக்ல வந்து வடிவ உவமை தான் இருக்கும். ஓகேக்கா. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கீமே 2024ல குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. அதுல கீமே வடிவ உவமை. புக்ல என்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்காங்க. சோ புக்ல கதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமையை கண்டறிக. இப்ப நான் ஒரு பொருள் சொல்லிடுறேன், அதுக்கான உவமை என்னன்னு சொல்லுங்க. சரிங்களா? பற்றுக்கோடற்ற. பற்றுக்கோடற்ற இந்த பற்று இல்லாம இருப்பாங்கல்ல, அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு உவமையா என்ன சொல்லலாம்? தாமரை இலை நீர் போலவா மேம்? புரியல. தாமரை இலை நீர் போலவா மேம்? அது பற்றின்றி இருத்தல். ஆப்ஷன் கொடுக்குறேன். மலைமுகம் காணா பயிர் போல, கீரியும் பாம்பும் போல, அடியற்ற மரம் போல, உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல். அடியற்ற மரம் போல. ராஜ்மோகன் சாருக்கு சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சொல்லுங்க சார். ஆப்ஷன் தாங்க மேம். ஆப்ஷன் சார்? இதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்ல சார், இது ஈஸியா தான் இருக்கும். சொல்லுங்க சார். சிதறிய முத்து போலவா? பற்றற்று இருதலா மேம்? இதுவும் அந்த இதுல வருமா மேம்? பற்றற்று. சார், சிதறிய முத்துனா அப்ப எப்படி இருக்கும்? முத்து சிதறி எப்படி போகும்? பரவி இருக்கு மேம். என்னங்க சார்? இல்ல, சிதறிய முத்துனா பரவி இருக்கிறது தானே மேம்? அப்ப ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையின்மையா மேம்? அவ்வளவுதான் சார். அடுத்து சொல்லுங்க. நீர் பூத்த நெருப்பு போல. நீர் பூத்த நெருப்பு போல. கொதித்தல் போல. இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. கொதித்தல் போல. கொதித்தலா? இல்லக்கா, நீர் பூத்த நெருப்புக்கு என்ன பொருள்னு கேக்குறேன். எந்த மாதிரி சூழ்நிலையில அதை பயன்படுத்துவோம், இல்ல அது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி கேக்குறேன். குன்றாமையா மேம்? உணர்ச்சி குன்றாமை. நீர் பூத்த நெருப்பு போலனா அது எப்பவுமே அந்த ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கும்ல, அந்த உணர்ச்சி குன்றாமை அதை குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க. முழுக்கு போடுதல். முழுக்கு போடுதல். ஏமாத்துறது மேம். கைவிடுதல். சூப்பர் சார். கைவிடுதல், ஏமாற்றுதல் வந்து முழுக்கு போடுதல் அப்படின்னு சொல்றாங்க. வெட்ட வெளிச்சமாக. எல்லாரும் சொல்லலாம். வெட்ட வெளிச்சமாக. உண்மைத்தனமாக. எல்லோருக்கும் தெரியற மேல அது தெரிஞ்சு போச்சு. வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப எல்லோருக்கும் தெரியும் விதமாக. பழுக்க போடுதல். பெரிய சாப்பிடுறதா மேம்? இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. பழுக்க போடுதல். பொறுமையா மைக் ஆன் பண்ணிட்டு பொறுமையா சொல்லுங்க. நீங்க கடைசியா சொல்ற மேம் மட்டும் தான் எனக்கு கேக்குது, இடையில ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வெயிட் பண்றதா மேம்? அதாவது நேரத்தை தள்ளி போடுறது. பழுக்க போடுறதுன்னா காய பழுக்கப்பட்டது அது இல்ல,
பழுக்கட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்போல. ஒரு விஷயம் நடக்குதுன்னா சரி ஆற போடுவோம், மெதுவா பார்ப்போம்னு பார்ப்போல. அந்த அந்த ஆறப்போடுதல், தள்ளி போடுதல், கால தாமதத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கடை கட்டுதல். கடை கட்டுதல் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கோம் தான். கடை கட்டுதல் பொய் சொல்லுதலா மேம்? செயலை நிறுத்துதல். அவ்வளவுதான். செயலை நிறுத்தல். கடை கட்டுதல்னா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுறதா வந்து செயலை நிறுத்துதல். செந்தமிழும் சுவையும் போல. ஒற்றுமையா இருக்கிறது அது மாதிரி. ஓகே. அன்றளர்ந்த மலர் போல. அன்று அலர்ந்த மலர் போல. புத்துணர்வு, புத்துணர்வோட இருக்கிறது. இலைமறை காய் போல. மறைபொருள். மறைபொருள். கனியிருப்ப காய் கவர்வது போல. இருக்கும்போது அதுக்கு என்ன இனிய சொற்கள் இருக்கும்போது மேம், இனிய சொற்கள் இருக்கும்போது தவறான சொற்களை பேசி வர்றதுதான் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டேன் மேம். அதான் சார், அது வந்து இந்த குறளோட பொருள். அந்த பொருள்ல இருந்து நம்ம எந்த அவ்வளவுதான். அறிவின்மை. அதாவது நம்ம நல்லது இருக்கும்போது கெட்டதை போய் எடுத்தோம்னா நமக்கு அறிவில இருந்தானே அர்த்தம். அறிவின்மை. பொன்மலர் மனம் பெற்றது போல. ஷர்மிளாக்கா சொல்லுங்க. பொன்மலர் மனம் பெற்றது போல. இல்லக்கா. சிறப்புக்கு சிறப்பு சேர்தல். பொன்மலர் தங்க மலர்ன்றது ஒரு சிறப்பு, அதுக்கு மனமும் கிடைச்சிருச்சுன்னா மேலும் சிறப்பாயிரும்ல. அப்ப நல்லதுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்ற மாதிரி சிறப்புக்கு சிறப்பு சேருதல். அடுத்து உமி குத்தி கை வலித்தது போல. பயனற்ற செயல் மேம். பயனற்ற செயல், வருத்தம் அந்த மாதிரி வரும். கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல. பாதுகாப்பான. நல்லா பாத்துக்கோங்க. கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல. கண் இல்ல அவங்களுக்கு, அப்புறம் கண்ணு கிடைச்சு திரும்பி இழந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இருப்பாங்க? சிறிது மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் வருத்தமா இருப்பாங்க. அந்த தவிப்புன்னு கொடுத்துருக்காங்க. பேசாம கண்ணே இல்லைன்னா கூட ஒரு பாட்டுக்கு இருந்திருப்பாரு. கொஞ்ச நாள் கண்ணை கொடுத்துட்டு திரும்பி கண் இல்லைன்னும் போது ஒரு தவிப்பு என்ன ஒரு உணர்வு இருக்கும்ல, அதான் தவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. தவிப்பு. கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிக்கொண்டது போல். இதுக்கு என்ன வரும்? ஒருத்தவங்க செஞ்சு வச்சதுல இன்னொருத்தவங்க வந்து இது யூஸ் பண்றது. பொருள் எனக்கு புரியுதே, அதுக்கு என்ன, அதுக்கு அந்த ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல, என்ன சூழ்நிலை அந்த மாதிரி கேக்குறேன். அத்துமீறி புகுதல். அங்க போய் பார்த்தா போட்டிருக்கேன் 4 ஆப்ஷன்ல. கண்டிப்பா நம்ம எளிமையா சூஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். சரிங்களா? இஞ்சி தின்ற குரங்கு போல. வேற அந்த திருன்னு முழிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த விழித்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல. உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல. ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. வெரி குட். ஸ்ட்ராங், உறுதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சந்தல ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப வந்து உறுதித்தன்மை. சாயம் போன சேலை போல. வெளுத்து போய் காண்றது.
பொருள் எனக்கு தெரியும். உங்ககிட்ட அந்த சுச்சுவேஷன் என்னன்னு தான் கேக்குறேன். மதிப்பின்மை. சாயமான சேலைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? மதிப்பு தர மாட்டோம்ல. அப்ப மதிப்பின்மை. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, சரிங்களா? சேற்றில் முளைத்த தாமரை போல். பயனின்மையா? மேன்மை. அந்த இருக்கிற இடத்துல விட சிறப்பா இருக்கிறது மேன்மையா இருக்கிறது. ஓகேவா? நீருக்குள் பாசி போல. நீருக்குள் பாசி போல. இணைந்தே இருக்கலாம் மேம். நட்பு இணைந்தே இருத்தல். கொட்டி அளத்தல். மிகுதியாக பேசுதல். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல. வேதனை மேம். துன்பம். துன்பம். அவ்வளவுதான். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும். பயன்படும். நெருக்கமா இருக்கிறது. உதவ மாட்டாங்க. நாய்க்கால் விரல் மாதிரி நெருங்கி இருந்தாலும் ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்கன்னு பாத்துருப்போமா? இது என்ன பாடல்? நாலடியார் பாடல். கொக்கொக்க கூவும் பருவத்து. வாய்ப்புக்காக காத்திருத்தல். காத்திருத்தல். பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும். இதுல என்ன ஒளிஞ்சு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? முயற்சியின்மை. சரிங்களா? முயற்சியின்மைன்ற கருத்து தான் இதுல வெளிவந்திருக்கு. நில்லா உலகம் புள்ளிய நெறிதல் போல. இதுல வந்துருச்சு. நில்லா உலகம் அப்படின்னா நிலையாண்மையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சொல்லவா? குடத்தில் இட்ட விளக்கு போல. மங்கி. அந்த மங்குதல் கொஞ்சம். இதோட பொருள் முதல் சொல்லுங்க. பொருளை சொல்லிட்டு அப்புறம் இது சொல்லுங்க. பொருள் சொல்லுங்க மேம். வெளிப்படையா பரவாத அந்த குடத்துக்குள்ள மட்டும் மங்கி தானே மேம் இருக்கும். அப்ப அந்த வெளி உலகம் தவளை. கிணற்று தவளைன்றது வெளி உலக அறிவு தெரியாது. இந்த குடத்திலிட்ட விளக்கு போலன்றது இவரோட வெளிச்சம் வெளியே இருக்க யாருக்கும் தெரியாது. ரெண்டு அப்படியே ஆப்போசிட் தான். கிணற்று தவளைன்றது வெளியே நடக்கிற எதுவுமே இந்த கிணத்துக்குள்ள தவளைக்கு தெரியாது. இந்த குடத்திலிட்ட விளக்குன்றது இந்த விளக்கோட வெளிச்சம் வெளியே இருக்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது, இல்ல இவருடைய புகழ் பிறருக்கு தெரியாம இருக்கிறது, அந்த மாதிரி பொருள்ல வரும். கப்பல் கவிழ்ந்தார் போல. கவலை. ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல. வருத்தம், துன்பம் இதெல்லாம் வரும். பார்க்காததை பார்ப்பது போல. வியப்பு. மழை பெய்து ஓய்ந்தது போல. அமைதி. ஆரவாரமா இருக்கு, ஆரவாரம் அமைதி ஆயிடும்ல. அமைதி. வெறுங்கையில் முலம் போடுவது போல். பயனில்லாததா மேம்? பயனின்மைன்றதை விட ஏமாற்றுதல். வெறுங்கையிலே முளம் போட்டுட்டு சும்மா சுத்திட்டு இருப்பாங்கல்ல. நுனிப்புள் மேய்ந்தார் போல. வகுப்புல இருக்கிற எல்லாரும் மைக்கான் பண்ணி பேசுங்க. நுனிப்புள் மேய்ந்தார் போல.
மேலோட்டமாக செய்தல் மேம் எந்த ஒரு செயலையும். பல் பிடுங்கின பாம்பு போல. பயனற்றது மேம். விஷத்தன்மையற்றதா மேம்? அதோட தன்மை மாறிடும்ல. அப்ப தன்மை மாறுதல். கொத்துனா பாம்பு கடிச்சிடும் பயந்துட்டு இருப்போம். பல்ல பிடின்னு எனக்கு என்னன்னு அதை பார்த்து பயப்பட மாட்டோம்ல. அதோட இயல்பு மாறுதல், தன்மை மாற்றியது. அது மாதிரி. பாம்புக்கு பால் வார்த்தார் போல. தனக்குத்தானே உதவி செய்தல். பயனற்ற செயல் இல்லைன்னா தனக்கு தானே தீங்கு செய்து கொள்ளுதல். அந்த மாதிரி. நவில்தோறும் நூல் நயம் போல. திருக்குறள் சொல்லுங்க. நவில்தோறும் நூல் நயம் போல. இது சரி, யாருடைய நட்பு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு மட்டும் கூட சொல்லுங்க. பண்புடையாளர் நட்பு. அவ்வளவுதான், பண்புடையாளருடைய நட்பு. ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல. இந்த பயனின்றி இருக்கலாம். ஆகாயத்தில் கட்டிய கோட்டைன்னா உண்மையானதே இல்ல, ஒரு கற்பனையானது. அந்த மாதிரி. முழு பூசணியை சோற்றில் மறைப்பது போல. மேம் முழு பூசணியை சோற்றில் மறைப்பது போல. இல்லாத செயல் மேம். இல்ல மேம், பொய் சொல்லுதல். பொய் சொல்லுதல். நீங்க இப்படி வேற மாதிரி யோசிச்சிருங்க. அந்த இதை நம்ம எங்க பயன்படுத்துவோம்னு யோசிச்சு பாருங்க. முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்காத அப்படிலாம் நம்ம இந்த படத்துல எல்லாம் நிறைய இடத்துல பாத்துட்டு போல. அப்ப அது ஃபுல்லா இந்த இந்த மரபு தொடரையோ உவமை தொடரையோ எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பாருங்க. நீங்க டைரக்ட் பொருளுக்கு போய் எப்பவுமே பார்க்க கூடாது. இது ஒரு உவமை தான், இதுக்கு இதுன்னு உவமையா பயன்படுத்தணும். அது எங்க பயன்படுத்துறோன்ற இடத்த வச்சா இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க பொருள் சொல்லி பழகாதீங்க, அது என்ன சுச்சுவேஷனா நடக்கும் அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏற விட்டு ஏணியை பிடுங்கினார் போல. கோபமா மேம்? கோபம், கவலை ரெண்டுமே வரும். சரிங்களா? கோலம் அள்ளி அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல. வார்த்தை விடுதல். இன்னொரு சொல்லுங்கக்கா. ஒண்ணுமில்ல, அவசர கோலம் அள்ளி தெளித்துன்னா அவசரமா ஒரு வேலையை செய்வாங்கல்ல, அதான் சொல்லியிருப்பாங்க. சரி, இது சொல்லுங்க. மீக்கான் இல்லாத மரக்கலம் போல. தவிப்பு. தலைமை இல்லாத அந்த தூள் போலவா? தவிப்பு. மாலுமி இல்லாம ஒரு கப்பல் எப்படி இருக்கும், அதான் மீக்கான் இல்லாதது அப்படின்னா தவிப்பு. ஓகே, அடுத்து மரபு பொருள் பார்ப்போம். அரைக்கூவுதல். இந்த அரைக்கூவல் எப்படி காந்தியடிகள் அரைக்கூவல் விடுத்தாருலாம் பாக்குறோம்ல. இப்ப அரைக்கூவல்னா என்னது? அரைக்கூவல் அனைவரையும் அழைத்தல், போருக்கு அழைத்தல், அந்த பொருள்ல வரும். தலை கழித்தல். சரி, அளக்களித்தல். இதோட அலைந்து திரிதல். நம்மளை போட்டு பாடாப்படுத்துறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த அலட்சியம் செய்தல், நம்மளுக்கு ஒரு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அலட்சியம் செய்தல். ஓகே, அடுத்து அரை படிப்பு. நிரம்பாத கல்வி, பயன்படாதது, நிறைவு செய்யப்படாத கல்வி. ஓகே, இதே அரை மனிதன் அப்படின்னா அனிதாக்கா, ராஜ்மோகன் சார், கரண் அண்ணா, பிரேமாக்கா, ஸ்னேகா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? கல்வியறிவு இல்லாதவன் அரை மனிதன் சொல்லுவோம்ல மேம். கலர் நிலம் இல்லாதவன்.
மதிப்பில்லாதவங்க தான் அரை மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அறிவு இல்லாதவங்க, அந்த சிறந்த மதிப்பில்லாதவங்க. ஓகேவா? அடுத்து வந்து அடியிடுதல். அடியிடுதல் தொடங்குதல், கால் தொடங்குதல். இதே அடி நகர்தல் அப்படின்னா மேம். இடம்பெயர்ந்து போறது. இதே அடி பிழைத்தல். பற்றிக்கொள்ளுதல். அடி பிழைத்தல். அடி பிழைத்தல் தானே கேட்டேன். மேம், அடிப்பிழைத்தல் தான் மேம். அடி பிழைத்தல்னா நெறி தவறி நடத்தல்னு அர்த்தம். இது வந்து அடி திரும்புதல்னா அடிப்பிறழ்தல் தான் மேம். நெறி தவறி நடத்தல் வரும். அடிப்பிழைத்தல் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க மேம். அடி பிழைத்தல். நீங்க எனக்கா சொல்றீங்க அடி பிறழ்தல் சொல்றீங்களா? அடிப்பிறழ்தல்லாம் நெறி தவறி நடத்தல். அடி அப்படியே பிறண்டு போறது. அடி பிழைத்தல். அவங்க பிழைச்சு போறது தானே மேம் வரும். அது மாதிரி அவங்க நிலை கொள்ளுதல் அந்த மாதிரி தானே மேம் வரும். ஓகே, இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். அடி திரும்புதல். சாய்தல். பொழுது சாய்தல். அடி திரும்புதல் எப்படி பொழுது சாய்தல் சொல்லுவோம்? இந்த தொடர் பயன்பாட்டுல இருக்கா? வீட்டுக்கு வேலைக்கு போனவங்க சாயந்தரம் திரும்பி வராங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடி திரும்புதல்னா பொழுது சாய்தல். ஓகேவா? அடி பிறக்கிடுதல். பின்வாங்குதல். அறக்க பறக்க. விரைவாக. விரைவாக. அடியுரைத்தல். அடியுரைத்தல். படுதல். விளக்கமாக. வழிபடுதல். அகல அகலக்கால் வைத்தல். இல்லைன்னா அகலக்கண் வைத்தல். அளவு கடந்து போதல். அளவு கடந்து மிகுதியா போறது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அழுங்கு பிடித்து. அழுங்கு பிடி. விடாப்பிடியா இருக்கிறது அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. உடும்பு பிடிலாம் சொல்லுவாங்கல்ல, உடும்பு பிடி மாதிரி அழுங்கு பிடின்னு கொடுத்திருக்காங்க. அமளி செய்தல். சண்டையிடுதல் மேம். குழப்பம் செய்தல். அமளி அமளி துமளி அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதுல அமளி அப்படின்னா குழப்பம் செய்தல். அடுத்து வந்து அறுதியிடுதல். அறுதியிடுதல். கட்டுதல். இன்னொரு தடவை சொல்லுங்க. முடிவு கட்டுதல் மேம். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? இடல் மேம். அறுதியிடல். கரெக்டாக்கா? முடிவு கட்டுதல். முடிவு செய்தல். அவ்வளவுதான். அடி விளக்குதல். அடி விளக்குதல். இதுக்கு என்ன வரும்? இது அடி பணிதல் என்ன சொல்லுவோம்? அடிப்பணிதல். கீழ்படிஞ்சிருக்கு. இதே அடி விளக்கு. இதே அடி விளக்குதல் அப்படின்னா ஓகே சார். இதே அடி விளக்குதல் அப்படின்னா தன்னுடைய மரபை வந்து புகழ் பெற செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டும் கெட்டான். ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்களா, இரண்டும் கெட்டானுக்கு என்னது? இல்லாமல் இருத்தல். புத்தியின்மை. நம் புத்தியின்மை. நன்மை தீமை அறியாதவங்க. எது சரி எது தெரியாதவங்க. நன்மை அறியாதவன். நன்மை தீமை அறியாதவன். இளிச்சவாயன். ஏமாற்றப்படுதல். எளிதில் ஏமாற்று.
ஏமாற்றப்படுதல் இல்ல, எளிதில் ஏமாறுபவன். இட்டு கட்டுதல். பொய் கூறுதல், இல்லாததை கூறுதல். இல்லாத குறதா இட்டு கட்டுதல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இலவு காத்த கிளி, ஏற்கனவே பாட்டு நினைக்கிறேன். இலவு காத்த கிளி ஏமாற்றம் மேம். மேம் ஏமாற்றம். கால் பிடித்தல். காலை அதாவது கால் பிடித்தல் அப்படின்னா அவங்ககிட்ட போய் நம்ம ஏதோ வேணும்னு கெஞ்சிருது அந்த மாதிரி. இதே இது கால் பின்னுதல். கால் பின்னுதல், தடைப்படுதல். கால் கொள்ளுதல். கால் கொள்ளுதல். ஆரம்பித்தல். ஏதோ நிகழ்வு ஆரம்பிக்கிறத வந்து கால் கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லுங்க. இதுல கால்ல வேற என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? கால் ஊன்றுதல், நிலைத்திருத்தல் அந்த மாதிரி வரும். கால் கொள்ளுதல் ஏற்கனவே பார்த்தோம்ல. இந்த மாதிரி கால் கொள்ளுதல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லுங்க. வயிறு கிள்ளுது, வயிறு கடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன பொருள்? பசி எடுத்தல். அவ்வளவுதான், பசி உணர்வு. வயிறு வளர்த்தல் அப்படின்னா வயிறு வளர்த்தல். சொல்லுங்க சார். ஒரு 3 வயிறு வளர்த்தல்னா ஒருத்தர் பராமரிக்கிறது இல்ல மேம், அது மாதிரி ஒரு 3 சரி, மைக் ஆன் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா பேசுங்க சார். நீங்க ஸ்டார்டிங் பேசுற எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேது. மேம் வயிறு வளர்த்தல்னா ஒருத்தர வளர்க்கறது இல்ல மேம், சோறு போட்டு வளர்க்குறோம்ல மேம், அது மாதிரி அந்த மீனிங்ல வருமோன்னு நினைச்சேன் மேம். வயிறு வளர்த்தல்னா நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா யாரையோ ஒருத்தவங்கள ஏச்சு விட்டுட்டு நம்ம சரி சரின்னு சாப்பிட்டுட்டு வெட்டியா பொழுத கடத்திட்டு கிடப்போம்ல, அதான் வயிறு வளர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம், சரிங்க மேம். இது வயிற்றில் அடித்தல்னா என்னது? பிறருடைய இந்த குடும்ப சொத்தெல்லாம் புடிங்கி வச்சுக்குவாங்களா, அப்ப பிறருக்கு தீங்கு செய்யறதா வந்து வயிற்றில் அடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வயிற்றை கட்டுதல் அப்படின்னா வயிற்ற கட்டி சம்பாரிச்சு குழந்தை குட்டி இருக்கு சேர்க்கறது. அப்ப வந்து செலவு செய்யாமல் சேமித்தல், அத சொல்லியிருக்காங்க. வயிற்றை கட்டுதல். அடுத்து வந்து பல்லை கடித்தல். கோபம் மேம், கோபம். கோபமா இருக்கிற சொல்லியிருப்பாங்க. பல்லை பிடுங்குதல். அவனுடைய வலிமையை வந்து பிடுங்கிடுவோம்ல, அப்ப வந்து வலிமையை அடக்குதல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாக்கு புரளுதல். பொய் கூறுதல். அவ்வளவுதான். இது எது? நாக்கு தவறுதல். என்ன சொல்றீங்க? நாக்கு தவறுதலா? ஆமாக்கா, சொற்களை பேசுறது, பொய் பேசுறது, நம்ம கொடுத்ததை செய்யாம நானா அப்படி சொன்னேன்னு சொல்லி மாத்தி பேசிட்டு போம்ல, அந்த பொய் கூறுறது, சொன்னதை செய்யாம இருக்கிறது, அதெல்லாம். இதே நாக்கடைத்தல் அப்படின்னா பேச முடியாம போயிறத நாக்கடைத்தல் சொல்லியிருக்காங்க. இதே நாக்கு நீளுதல். அதிகமாக பேசுதல். அதிகமா பேசுறது மேம். மிகுந்து பேசுதல். மிகுந்து பேசுதல் வராத மேம். அது வரும், இருந்தாலும் இன்னொரு பொருள் கொஞ்சம் சரியா. நாக்கு நீளுதல் அப்படின்னா
அடக்கம் இல்லாம அவங்க பாட்டுக்கு பெரியவங்க சின்னவங்க பார்க்காம பேசிடுவாங்கல்ல, அதான் நாக்கு நீளுதல். சரிங்களா? இது நாக்கு விழுதல். நான் இல்லாம பேசாமை. பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம போயிரும்ல, அதான் நாக்கு விழுதல் அப்படின்னு சொல்றாங்க. பேச எதுவும் இன்றி போதல். வயிறு கெடுத்தல பட்டம்ல வயிறு உலர்த்தல். உலை வைத்தல். வகரலகரத்துல உலை வைத்தல். துன்பம் சோறு பொங்குதல் மேம். மேம் சோறு பொங்குதல். சரி, பொருள் சோறு பொங்குதல். இந்த இந்த இடத்துல இந்த உவமையை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? என் பொழப்புல உழவச்சிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்களா? எதுக்கு அப்படி சொல்றாங்க? பிறருக்கு அழிவு தருதல், அறிவு தரு செயல்களை செய்யறது, தீங்கு செய்யறது, அவ்வளவுதான். உச்சி குளிர்தல். மிகுந்த மகிழ்ச்சி. உப்பில்லா பேச்சு. பயனில்லாம பேசுறது பயனற்ற மேம். பேச்சு இல்ல, உணர்வில்லா பேச்சு. ஒண்ணு பயனற்ற பேச்சு இல்லைன்னா உணர்வில்லா பேச்சு. கண் வைத்தல். கொள்ளுதல். கண்காணித்தல் வருமா மேம்? ஏதோ பொருள் மேல விருப்பம் கொண்டு நமக்கு பிடிச்சிருக்கும் நினைப்போல, அதான் வந்து கண் வைத்தல் சொல்லிருக்காங்க. இது கண் வளர்த்தல் அப்படின்னா சொல்லுங்கக்கா. உறங்குதல், அந்த கண்ணை வளர்க்குறோம் அப்படின்னா தூங்குறது, அத சொல்லியிருக்காங்க. கண் களைத்தல். கண் களைத்தல் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நானே சொல்லவா? கண் கலத்தல் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பிடிச்சிருக்கிறது, ஒருவரை ஒருவர் விரும்புதல். கண் கலத்தல் சொல்றீங்க, கண் களைத்தல் கேட்டுச்சுங்க. மாத்தி எது சொல்லிட்டோம்லக்கா? கண் கலத்தல். கண் எறிதல். கண் எறிதல். எனக்கா ஃபேமிலியா? கடைக்கண்ணால் பதில். கண் எறிதல் அப்படின்னா கடைக்கண்ணால் பார்த்தல். காலை சுற்றுதல். பிரியத்தோட இருக்கிறவங்களோட காலை சுத்திட்டே இருக்கிறது மேம். பாசத்தோட பிரியப்பட்டவங்கள காலை சுத்தி நிக்கிறது. கை நீட்டுதல். அப்படின்னா அடித்தல் தானே மேம்? அடித்தல். கை பிசைதல். கை பிசைத்தல். என்ன செய்யறதுன்னே தெரியாம இருப்பாங்கல்ல, செய்வதறியாத நிலையதான் வந்து கை பிசைத்தல் சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுதுல நான் பேசுறது, விடை சொல்றதெல்லாம்? வித்தியாசமா எழுதி வச்சுக்கோங்க, ஏற்கனவே கொஞ்சம் நோட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். கை தளர்தல். செயல் கைவிட்டு போதல். கை தளர்தல்னா வறுமை. அதன் மாதிரி கை நல்லா செழிப்பா இருந்திருக்கும், நிறைய காசு வந்துட்டு புழங்கிட்டு இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளாக கை தளர்ந்து போச்சுன்னு சொல்லுவோம்ல, வந்து கை தளர்தல் அப்படின்னா வறுமை உறுதல். கை மிகுதல். இந்த கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, கை மிகுதல். நம்மளே அறியாமலே. கை மிகுதல்.
அளவு கடந்து போறது. சரிங்களா? கை கலப்பு, சண்டையிடுதல். தருவு மேம். சண்டை. செவி கொடுத்தல், நல்ல விஷயத்தை காதால கேட்கறது மேம். நல்ல விஷயத்த காதால கேட்கறது. அடுத்து வந்து செவி கேறுதல், கோருதலா, கோருதல். கேட்பதற்கு அந்த இனிமையா இருக்கிற செய்திய மேம். ஓகே. தலைகீழாய் நடத்தல், கேட்டு செய்தல். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. அவர் மட்டும் தனியா போய் செய்வாருன்ற மாதிரி முறை தவறி செய்தல். சரிங்களா? தலைபாரம், நான் தான் அப்படின்னு அகந்தையோட இருப்பாங்கல்ல, அத சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 வார்த்தை இருக்கு. தலை கொழுப்பு, தலைபாரம், தலைவீக்கம், தலைகணம். இது 4மே வந்து தான் என்ற அகந்தையை குறிக்கக்கூடியது. தலை கொழுப்பு, தலைபாரம், தலைவீக்கம், தலைகணம். சரிங்களா? தலைமறைவு, காணாம போறது மேம். ஒரு செயலை செஞ்சுட்டு காணாம மறைஞ்சு போயிடுறது மேம். மேம் ஹலோ மேம். சொல்லுங்க சார். இல்ல மேம், தலைமறைவுனா ஒரு செயலை செஞ்சுட்டு யாருக்குமே தெரியாம மறைஞ்சு போயிடுறது மேம். தலைமறைவு அதானே மேம். தை பிறந்தால் வழி பிறக்கும், புதுமையான விஷயம் தோன்றது மேம். நல்ல நாள். நம்பிக்கை. தை பிறந்தா வழி பிறக்கும், ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது. ஓகே மேம். பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. சும்மா வந்து பசிக்காம இருக்கிறதுக்கு வரம் தருவேன், ஏதாச்சும் பழசு வச்சதுன்னா போனா அப்ப அந்த வரத்தை அவரே எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல. செய்யலாம் மேம். கரைந்து போதலாம் மேம். மேம் கரைந்து போதலாம் மேம். டைரக்ட் மீனிங் கேட்கல சார், அதனால உணரக்கூடிய பொருள் கேக்குறேன். ஏமாற்றம் மேம். ஏமாற்றம், ஏமாற்றம் வருமா மேம்? பாதுகாப்பு. இந்த சொலவடைகள் சிலது கேட்கிற சொல்லுங்க. பழமொழியும் சொலவடையும் பார்த்து நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த டாபிக் போய்க்கலாம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது என்னும் பழமொழி கூறும் பொருளை தெளிக. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உதவி செய்தவர்களை வாழ்நாளம் மறக்க கூடாது மேம். உப்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி மேம். கேக்குது சார், நான் பேசுறேன். மறக்க கூடாது, உப்பிட்டவரை மறக்க கூடாது மேம். அவ்வளவுதான் சார். நன்றி மறவாமை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. முதல் ஆப்ஷன், தெய்வம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்க. சரிங்களா? அடுத்த பழமொழி வந்து, நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க. சரியானது? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது மேம். அவ்வளவுதான் மேம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது மேம். ஓகே சார். அடுத்த கேள்வி ஒரு கூற்று காரணம் மாதிரி சொல்றேன். கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். இது கூற்று 1.
கூற்று 2 வந்து நட்பு தன்மை தமக்கு கேடயம் போல பாதுகாப்பு தரும். இல்ல எது சரி? அதாவது ஒரு குறள் கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்டுக்க. அந்த குறளை முதல் சொல்லிக்கிறேன். கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த குறளுக்கு இந்த 2 பொருள் சொல்லியிருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். முதல் வந்து தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். 2வது வந்து நட்பு நன்மை நமக்கு கேடயமாக அமையும். கூற்று ஒண்ணு சரி. கூற்று மேம் 1 கூற்று மட்டும் 1 மட்டும் சரி மேம். அடுத்து வந்து ஒரு பொருத்தமான பழமொழியை சொல்லுங்க. கற்றாரை கற்றாரே காமுறுவர். பாம்பின் கால் பாம்பு அறியுமா? அவ்வளவுதான். பாம்பின் கால் பாம்பறியும். பழமொழியின் சிறப்பு டேஷ் ஆக சொல்வது. சுருங்க சொல்வது. சுருங்க சொல்வது. நான் சொலவடை சொல்றேன், நிறைவு செய்யுங்க. விளைச்சலுக்கும் டேஷுக்கும் செம்ம பகை. வெள்ளாடு மேம். வெள்ளாட சத்திரியாடா? வெள்ளாட்டுக்கு மேம். அவ்வளவுதான். விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை. 1000 களம் நெல்லுக்கு டேஷ் போதும். ஒரு அந்தி பூச்சி போதும். டான்ஸில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அகலியில் விழுந்த முதலைக்கு அது அகலியில் விழுந்த டேஷ் மாதம் பிறையை கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் பிறை கண்ட கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கார்த்திகை மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகை மாசம் நேரம் விளக்கேத்துவோமா, அந்த விளக்கோட ஒளியில பிறையை பாக்குறோம். அப்ப கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி. டேஷ் பக்கத்தில் இருந்தாலும் டேஷ் பக்கத்தில் இருக்க கூடாது. பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாது. அல்லறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்றவன் பக்கத்துல. சொல்லுங்க சார். அல்லறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாது. அவ்வளவுதான் சார். டேஷ் இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அதிர அடிச்சா டேஷ் உதிர விளையும். ஓகே. அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் டேஷ் இல்ல, இது இல்லை. சொப்பனத்தில் கண்ட அரிசி டேஷ் சோற்றுக்கு ஆகுமா மேம்? சோற்றுக்கு ஆகுமா? ஆகுமா? சூப்பர் சார், சூப்பர் சார். சரி வாங்க அடுத்து பாப்போம். எறும்பு ஊற கல்லும் தேயும். இந்த பழமொழியுடைய பொருள் பழமொழியில சொல்ல முடியும். வலியவர்கள் முயன்றாலும் சாதிக்கலாம். வலியவர்கள் இந்த எறும்பு வலி அவ்வளவு வலிமையானதா? முயற்சி செய்தா எதுவும் முடியுமா? தொடர் முயற்சி, அதாவது
ஒரு நிகழ்வு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்கும். எறும்பு ஊற 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 கல்லு கூட தேஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எறும்பு எவ்வளவு தடவை நடந்து போயிட்டு வந்திருக்கும் அப்படி சொல்றாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இதோடைய பொருள் முன்னிலையில் இருந்தாலும் சரி. அதாவது அதோட அந்த தண்ணி வந்து வெந்நீரா இருந்தாலும் அதோட இயல்பு என்ன? தீ அணைக்கிறதா, அந்த இயல்பு மாறாம இருக்கிறதா. இது எப்படி பழமொழி கேட்பாங்க? தண்ணீர் டேஷ் ஆனாலும், அழுக்கு நீரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இங்க குறள் என்ன இருக்குன்னா, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும்ன்றதான் குறள்ல இருக்கு. சரிங்களா? குறைக்கிற நாய் கடிக்காது. திருக்குறள் பார்க்கலாமா? படிச்சிட்டீங்களா? பார்க்கலாம் மேம். சரி, முதல் அதிகாரம் என்ன போட்டிருந்தோம்? அன்புடைமை. யாரு சொல்ல வரா? திருக்குறளாம் மேம். அன்புடைமை ஆன்ற குறிப்பிடத்தலாம் மேம். வெறும் அன்புடைமை மட்டும். அன்புடைமை எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்க? 8 மேம். என்ன சொல்றீங்க? அன்புடைமை எத்தனையாவது அதிகாரம்? ஐஷு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மேம். 8ன்னு சொன்னேன் மேம். 8. சூப்பர். இப்ப நான் குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. ஈஸியா இருக்கணும் தான் இந்த குறள் கொடுத்து. அடுத்த 2 அதிகாரமும் கொஞ்சம் புது அதிகாரம் தான், இது சுலபமா இருக்கும். அதனால இதுக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க கண்டிப்பா. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதோடைய பொருள் கேக்குதுல? யார் சொல்ற? ஐஷு சொல்றீங்களா? அன்போட வாழ்க்கையை கடைபிடிக்கணும். அன்போடு இருந்த வாழ்க்கையை தான் கடைபிடித்தவங்க தான் உலகத்துல மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. அன்போடு நடக்கிற வாழ்க்கை நெறிய கடைபிடிக்கிறவங்க தான் உலகத்துல வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாண்ணா. அடுத்து நட்பு அப்படின்றது எதெல்லாம் தர வல்லது? சரி, மாத்தி கேட்டேன். அன்புன்றது எதெல்லாம் தர வல்லது? குறள் சொல்லிடவா? அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு அப்படின்றதெல்லாம் அன்புன்றது எதெல்லாம் தர வல்லது? அன்பு இருக்கிறவங்ககிட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்னா நட்பு கொள்ள விரும்புவாங்களாம். அதான் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் நட்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்புவாங்களாம். அந்த சிறப்பை தான் அந்த அன்பு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இதோடைய பொருள் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்குரியது. ஆவி எல்லாமே பிறருக்குரியது அப்படிங்குவாங்க. அவ்வளவுதான். அன்பு இருக்கிறவங்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்துருவாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லா செல்வமும் தனக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க. ஓகே,
புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலாருக்கு. இதோடைய பொருள் நெஞ்சில அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் இருந்து என்ன பயன் அது சொல்றதுங்க. அன்புதான் முக்கியமான உறுப்பு. உங்கள்கிட்ட அதுவே இல்லைன்னா மீதிலாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிலதனை வெயில் போல காயுமே, சரி, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இதுல பயன் சொல்லுல அணி கோமயணி. பொருள் சொல்லுங்கக்கா. எலும்பில்லாத அந்த புழு பூச்சில வெயில் வந்து வறுத்து எடுக்கும். அதே மாதிரி அன்பில்லாத அறம் வறுத்து எடுக்கும். அன்பில்லாத உயிர்கள் வந்து அறம் வருத்தி எடுக்கும், அவ்வளவுதான். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கே அஃதே துணை. இதெல்லாம் நம்மளே அதிகமா போட்ட கேள்வி. அறம் ரெண்டுக்கு அன்புதான் அடிப்படைன்னு சொல்றாங்க மேம். அறமும் வீரத்துக்கும். அதாவது அறத்துக்கு மட்டும் அன்பு முக்கியம் இல்ல, மரத்துக்கும், மரம்னா வீரம், அந்த மரத்துக்கும் அன்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப அன்புடைமை அப்படின்றது 8வது அதிகாரம். அன்புடைமை கொஞ்சம் சுலபமான அதிகாரம் தான். அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் எத்தனையாவது அதிகாரம்? பேசுற கேக்குதா? கேக்குது மேம். 58 மேம். என்னன்னா 58 மேம். 88 சொல்றீங்களா? 88 போன கிளாஸ்ல கூட பார்த்தோமே. 58 மேம். 58. ஓகே ஓகே ஓகே, நம்ம கேட்டுருச்சு. 58. அப்ப எந்த பால்ல வரும்? பொருட்பால். அவ்வளவுதான். சரி, நான் குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அது இன்றேல் புண்ணென்று உணரப்படும். சொல்லலாம், அப்படியே குறளே புரியுற மாதிரி தானே இருக்கு. கண்ணுக்கு அந்த அளவு வந்து கண்ணோட்டம் இல்லைன்னா புண்ணுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கண்ணுல இறக்கப்பட்டதான். கவலைப்படுற உயிர்களை பார்த்து வருத்தப்பட்டாதான் அது கண்ணு. அந்த இரக்கம் இருக்கிற கண்ணுதான் கண்ணு. இரக்கம் இல்லாத கண்ணு கண்ணே இல்ல, ரெண்டு புண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லவர்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. சொல்லுங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லவருக்கு உரிமை உடைத்திவ் உலகு. கடமையை தவறாம கருணை செய்யறது, இரக்கம் காட்டுறது. கடமை தவறாம கருணை செய்தல், இரக்கம் செஞ்சோம்னா அந்த உலகமே உரிமையாகும் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். நம்ம கடமை அந்த மாதிரி இல்லாம பிற உயிர்கள் மீது இரக்கம் காமிச்சு கண்ணோட்டமா இருந்தோம்னா அதுவே சிறந்தது, அந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை டேஷ். திருக்குறளை நிறைவு செய்யுங்க. உண்மையான் உண்டு இவ்வுலகு. சரி, வாங்க எல்லாரும் ஒரு குறள் வாசிச்சு பொருள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிற? அனிதாக்கா சொல்லுங்கக்கா. கண்ணோட்டத்துல முதல் குறள் வாசிச்சு பொருள் சொல்லுங்கக்கா. யாருமே பேச மாட்டீங்க. கண்ணோட்டம் என்னும் களிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. இறுக்கம் என்னும் அழகிய பெருமன்பு இருந்தா தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதாவது கண்ணோட்டம்னு ஒண்ணு இருக்கிறனாலதான் இந்த உலகமே அழியாம இருக்கு. இந்த நல்ல மனிதர்களால மழை பெய்யுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்துல கண்ணோட்டம் கருணைன்னு ஒண்ணு இருக்கிறனாலதான் இந்த உலகமே இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த குறள்.
மேம் செகண்ட் குரல் சொல்லுங்க மேம், பொருள் சொல்றேன். ஓகே சொல்றேன். கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலைக்கு பொறை. கண்ணோட்டம் இருக்கிறவங்க தான் மேம் இந்த உலகத்துக்கு தேவை. கண்ணோட்டம் இல்லாதவங்க வந்து உலகத்துக்கு சுமைதான் சொல்றாங்க மேம். இந்த இறக்கப்படுறவங்க தான் இந்த அவ்வளவுதான். உலகத்துக்கு. கண்ணோட்டத்து கண்ணோட்டத்து உள்ளது உலகிலார், அந்த கண்ணோட்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கணும். அஃதிலார் உண்மை நிலைக்கு பொறை, நமக்கு வந்து வெறும் அவங்க சுமையாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குரல் யார் சொல்றா? ராஜ்மோகன் சார். சொல்லுங்க இல்லடா, மேம். எல்லாரும் சொல்லுங்க சார். குரல் சொல்லி பொருள் சொல்லுங்க. புக் இல்ல மேம். சரி, வேற யார் சொல்றா? கௌஷி அக்கா, ஆதிலட்சுமி அக்கா. மூணாவது குரல் சொல்றேன். சொல்லுங்கக்கா. பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது இரக்க உணர்வு இல்லாத கண்ணு பாடலுக்கு பொருத்தி வராத இசை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பயன் இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். ஒரு பாட்டுக்கும் அந்த மியூசிக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு, அது எப்படி ஒரு விரும்பத்தகாததா இருக்குமோ அது மாதிரிதான் கண்ணோட்டம் இல்லாத கண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குரல் ஹேமாக்கா. மேம், மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்தது அணையோடதவர். கரெக்டா மேம்? எத்தனாவது குரல்க்கா? ஆறாவது குரல் மேம். 6 போயிட்டீங்களா? சரி சொல்லுங்கக்கா. அதாவது இரக்கம் பெற்றிருந்தாதான் அது வந்து கண்ணு, இல்லாட்டினா அது வந்து மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படி சொல்றாங்களா மேம்? அவ்வளவுதான்க்கா. ஓகே. மண்ணோடு ஏய்ந்த மரத்தனைய கண்ணோடு ஏய்ந்த கண்ணோடு தவர். அதாவது கண்ணுல இறக்கம் இருந்துச்சுன்னா தான் அவங்க மனுஷங்களாம், இல்லைன்னா ஒரு 5 அறிவு மாதிரி 4 அறிவு மாதிரி ஒரு மரமா ஒப்பிடப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரஞ்சித் அண்ணா. பிரேமாக்கா சொல்லுங்கக்கா. 4வது குரல் மேம். சொல்லுங்கக்கா. உளப்போல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருள் அகத்துல வந்து அன்பையும் இரக்கத்தையும் அந்த சுரக்க செய்யாத கண்கள் வந்து முகத்துல இருப்பது போல வேற எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குரல் ஜோதிகா, ஸ்னேகா, ரஞ்சிதனா சொல்லுங்க. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதிரென்றல் புண்ணென்று உணரப்படும். கண்ணுக்கு அணிகலனா இருப்பது கண்ணோட்டம் எனும் பண்பே, அஃது இல்லை எனும் பொன்னென்று உணரப்படும். இந்த இதுல ஃபுல்லா சொல்றது கண்ணுக்கு கண்ணோட்டம் இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணு மரம்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா புண்ணுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அது உறுப்பே இல்ல, வேஸ்ட் ஆன ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்த குரல் லக்ஷனா ஒண்ணு சொல்லுங்க. ஒரு குரல் சொல்லவா? பேய்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயக்கண்டு நாகரீகம் வேண்டுபவர். இப்ப நஞ்ச கொடுத்தா நமக்கு வேண்டியவங்க நஞ்ச கொடுத்தா துன்பம் வரும் தெரிஞ்சும் அதை உண்றவங்க வந்து இந்த இவங்க மேம். இந்த நச்சினை பாடல் ஒண்ணு, நஞ்சும் உண்பார் நனி நாகரீகர்னு ஒரு பாடல் வரும், நம்ம படிச்சுக்கோ, ஞாபகம் இருக்கா? நமக்கு விருப்பப்பட்டவங்க நம்ம உறவினர் நஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நஞ்சுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சாப்பிடணுமா, அதான் வந்து அவங்க மேல வச்சிருக்க பாசம் நாகரீகம் அப்படிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த பொருள்தான் இது இருக்கு. விரும்பி தந்த நமக்கு விரும்ப தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள், அதாவது இரக்கம் கொண்டவர்கள்
நமக்கு நஞ்சையே கொடுத்தாலும், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறர் அவங்களுக்கு நஞ்சையே கொடுத்தாலும் விரும்பி ஏத்துக்குவாங்களாமா. ஓகே, எல்லா குறளும் பார்த்தாச்சா? அடுத்து அவையஞ்சாமை. அவையஞ்சாமை எத்தனையாவது அதிகாரம்? நடுவு நிலைமை போட்டுக்கணும். சரி, நடுவு நிலைமை. நடுவு நிலைமை எத்தனையாவது அதிகாரம்? கேக்குதா? இதுக்குதான் முன்னாடியே படிக்கணும்னு சொல்றது. இங்க வந்துட்டு படிக்காட்டினா எப்படி இருக்கும்? 4வது அதிகாரம் படிச்சிருக்கோம் மேம். உள்ள இருக்கிறது படிச்சாச்சா? கொஸ்டின் கேக்குறேன் போலாம். நடுவு நிலைமை அதிகாரம் வந்து 12 நினைக்கிறேன். 12 தான். 12th முடிச்சோனையும் இங்கிட்ட அங்கிட்ட நடுவுல இருப்போம், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவு நிலைமை அப்படின்றது 12வது அதிகாரம். அப்ப எந்த இயல்ல வரும்? அறத்துப்பால். அறத்துப்பால்ல வரும். இயல்ல பாயிரவியல், இல்லறவியல், அதுல கேக்குறேன். இல்லறவியல். இல்லறவியல். அவ்வளவுதான். சூப்பர். குறள் சொல்றேன். சொற்கோட்டம் இல்லது சொப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். சொல்லுங்க, யார் வேணா சொல்லலாம். நான் பேசுறேன், கேக்குதா? கேக்குது மேம். உறுதியான மனம் இல்லாதவன் வந்து அது தொடர்பான சொல் வந்து அவன் சொல்லாம இருக்கிறதே நடுநிலைமை உடையதாகும். அப்படியா மேம்? இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. உறுதியான மனம் இல்லாதவன் அது தொடர்பான அந்த சொல்ல வந்து சொல்லாம இருக்கிறது சிறந்ததாமா? நமக்கு சொல்லாம இருக்கிறதா நடுநிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதியான மனம் இல்லாதவங்க அமைதியா இருந்துடணும். அதை விட்டுட்டு இதுவா அதுவான்னு இவங்க மாத்திமே சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நமக்கே இதுல உறுதித்தன்மை இல்லைன்னா நடுநிலைமையோட இருந்துடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து வந்து கெடும் பெருக்கமும் இல்லல் நெஞ்சகத்து கோடாமை சான்றோரு கனி. கேடு ஆர்வமும் வாழ்க்கையில யாருக்குமே இல்லாம இல்ல மேம். அதனால நெஞ்சில நடுநிலைமை இருந்து நம்ம தவறாம இது பண்ணணும். இந்த ஒரு நாள் நல்லா இல்லாம போயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே இயல்புதான். அதை நம்ம எப்படி சமாளிச்சு வெளிவரணும்னா நடுநிலைமையோட இருந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. நடுநிலைமை உடையவனின் அழிவில்லாமல் சரி விடுங்க, இந்த அதிகாரத்தை நீங்க அடுத்து படிச்சுட்டு வாங்க. அடுத்து இன்னும் 2 அதிகாரத்தோட சேர்த்து படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? கலைச்சொல் பாப்போம். 12th கலைச்சொல் படிச்சாச்சா? ஹேமாக்கா கேளுங்கக்கா. 2 கலைச்சொல் கேளுங்க 12th இருந்து. மேம் இந்த வேவர் பேட் அப்படின்னா என்னன்னு கேளுங்க மேம். வேவர் பேட் யார்கிட்டக்கா கேக்குறீங்க? யாராச்சும் உங்க பேர் சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணா சொல்லுங்க. தூக்கணா குருவின்னு சொல்றாங்கக்கா. கரெக்ட் மேம். ஓகே. அப்படின்னா என்னது மேம்? என்னக்கா? ஆப்டிடிஸ் புரியலக்கா. ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல மேம்.
அர்ச்சிவாக்கா மேம் ஆவணம். ஆணை உறுதி ஆவணம்னு வரும்ல மேம். அஃபிடாவிட் மேம். அஃபிடவிட். அஃபிடவிட்டாக்கா? ஆமா மேம். ஆணை உறுதி அஃபிடவிட். சரிக்கா. ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னா அஃபிடவிட். சரி நான் கேக்குறேன். ஓகே மேம். டேக் ஆஃப். டேக் ஆஃப் கிளம்புதல். வானூர்தி கிளம்புதல். மினி மீல்ஸ். உணவு. டிப்ஸ். சிற்றீகை. லாபி. சிற்றிகை. லாபி. ஓய்வறை. மெட்ரோ ட்ரெயின். மாநகர தொடர்வண்டி. பிப்ளியோகிராஃபி. நூல் நிரல். நூல் நிரல். மேனுஸ்கிரிப்ட். கையெழுத்துப்படி. அர்ச்சீவ். ஆவணம். ஆவணம். ஃபியூஷன். என்னது ஃபிக்ஷன்? ஃபிக்ஷன் கூட சொல்லுங்க. ஃபியூஷன் அப்படி சொல்லலாம். புனைவு. புனைவு. இப்ப ஃபியூஷன்னா ஃபியூஷன்னா சொல்லுங்க. இணைவு. சப்ஸ்கிரிப்ஷன். உறுப்பினர் கட்டணம். உறுப்பினர் கட்டணம். சினிமாட்டோகிராஃபி. ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு. அனிமேஷன். இயங்கு படம். எரேசர். அழிப்பான். ரப்பர் ஸ்டாம்ப். இழுவை முத்திரை. ஃபோல்டர். இன்னொரு தடவை சொல்லுங்க. மடிப்புத்தாள். இதே ஃபைல். கோப்பு. ஸ்டாம்ப் பேட். மைப்பொதி. மைப்பொதி. டெபிட் கார்டு. டெபிட் கார்டு. பற்றட்டை. டிமாண்ட் டிராஃப்ட். வரைவோலை. டெல்லர். விரைவு காசாளர். விரைவு காசாளர். அலிகேஷன். சாட்டுரை. சாட்டுரை. டொமஸ்டிக் ஃபிளைட். டொமஸ்டிக் ஃபிளைட். உள்நாட்டு வானூர்தி. சரி ஓகே. நெக்ஸ்ட் வரும்போது இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்ல, இப்ப கலை சொல்ல நான் ஒரு சில தலைப்பு போட்டு விடுறேன். இந்த ஊடகம் சார்ந்தது அந்த மாதிரி தலைப்பு போட்டு அதுலதான் நம்ம சொல்றேன். அதுல கலை சொல் பார்ப்போம். திருக்குறளுக்கு நீங்க கண்டிப்பா படிச்சிடணும். அடுத்த கிளாஸ் பசங்க திருக்குறளை பார்த்துட்டு அடுத்து மிச்சத்தை பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? வேற சந்தேகங்கள் இருக்கா தமிழ்ல? இப்போ அழகு 5 நிறைவு செஞ்சாச்சா அல்லது டவுட்ஸ் எதுவும் இருக்கா இப்போ உங்களுக்கு? அதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியா விடையளிக்க அந்த டாபிக் தான் பார்க்கல. நம்மளே போட்டுடலாம்ல. அங்க பேரா கொடுத்துருப்பாங்க. என்ன நீங்க போடணும்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத புரிஞ்சு தெளிவா பதில் எடுத்து போட்டாலே அது சரியாயிடும். மத்தபடி உவமை, தொடர்க்கு, பொருள், இதழ், மரபு தொடர், பழமொழி இது 3 நம்ம பார்த்தாச்சுல. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? இல்லைங்க மேம். வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாமா? இன்னும் தேர்வுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. இந்த காலத்துல நம்ம இன்னும் நிறைய படிக்காம வச்சிருக்கோம், இல்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். அந்த 2 நிலைமைக்குமே போகாம நம்ம இன்னும் படிச்சுட்டேதான் இருக்கிறோம்னு மனசுல வச்சுக்கோங்க. பொறுமையா நிதானமா செயல்படுற எந்த செயலா இருந்தாலும் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? நிறைய படிச்சிட்டோம்னு நினைக்க வேணாம், படிக்கவே இல்லைன்னு பயப்படவும் வேணாம். கையில இருக்கிற நாட்களை சிறப்பா பயன்படுத்துவோம். முடிவு என்ன வேணா இருந்துட்டு போட்டும், இருக்கிற நாட்கள் நம்ம சிறப்பா பயன்படுத்தலாம். இந்த தேர்வுல கண்டிப்பா எல்லாரும் வெற்றி பெறுவோம்.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? முழுமையான நம்பிக்கையோட தேர்வை எதிர்கொள்வோம், வெற்றியும் பெறலாம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.